ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு சாதத்தோடு இல்லை நீங்கள் கூட்டாக சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் விரும்பி அடுத்தும் இதே மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்க. இதுக்கு இப்போ நம்ம ஒரு குக்கரில் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் பைத்தம்பருப்பு, ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு. உங்களுக்கு வேணும்னா துவரம்பருப்பை எடுத்துடுங்க. இது கூடவே ஒரு 4 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். முதல்ல பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புடலங்காவை மேலே போட்டுக்க போகிறோம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அப்போ தான் காயோட உப்பு சேர்ந்து வரும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கூடவே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு 2 கப்பு வாட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 விசில் ஆன பிறகு நம்ம ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம கரண்டி விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் எல்லாமே பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதை தாளிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிப்போம். இப்போது இது தாளிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், இது கூடவே ஒரு ஆனியன் சாப் பண்ணது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வர மாதிரி நம்ம இதை வதக்கி விட்டுப்போம். இப்போ நம்ம கூட்டை இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வர மாதிரி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டோன்னா நம்மளோட கூட்டு ரெடியாகி வந்துடும். இது நீங்கள் வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். வேணால் நீங்கள் ரசத்தோடையும் வச்சு சாப்பிட்டுக்கங்க. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.